கனிமிக்கல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத் என்பது ஒரு அடிப்படையான அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. மிக முக்கியமான இடம் என்பது இபாதத்திற்கு இருக்கிறது. இபாதத் என்றால் தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்று 4 விதமாக பிரிக்கிற பொழுது இதில் மிக முக்கியமான கடமை, எல்லாவற்றிற்கும் மேலாக தொழுகை என்பது அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு கடமையாகும். இந்த தொழுகையை முடிவு செய்யக்கூடிய, இந்த தொழுகையை கபூலா, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருப்பதுதான் ஒது என்பது. ஒதுவை பற்றி நாம் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது. அன்றாடம் நாம் உபதேசம் என்கிற பெயர்ல ஏதாவது ஒரு செய்தியை, புதிதாக ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ ஒரு வரலாறையோ சொல்லி நிறைய புதிதான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அடிப்படை அம்சங்களை பற்றி நாம் அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒதுவை பற்றி நமக்கு தெரியாதா? முகத்தை கழுக வேண்டும், கையை கழுகணும், காலை கழுகணும், தொழுகைக்கு முன்னாடி வர்றதாக இருந்தால் ஒது செய்யணும் என்று நாம் அனைவரும் பெரும்பாலும் அதை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். இதை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும், பேச வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம், மார்க்கத்திலே ஒலுவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் நாம் இங்கே பேச வேண்டும். ஒலுவுக்கான அமல்கள் அல்ல. ஒலுவனுடைய அமல் எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஒலுவினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இங்கே நாம் யோசிக்கிறோம். மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாத், சுவர்க்கத்தினுடைய திறவுகோலாக தொழுகை இருக்கிறது. மிஃப்தாஹு ஸலாத்தி அல் உது என்று சொல்றார். தொழுகையினுடைய திறவுகோலாக ஒது இருக்கிறது. சொர்க்கத்திற்கு தொழுகை திறவுகோலாக இருக்கிறது, தொழுகைக்கு ஒது திறவுகோலாக இருக்கிறது. 2 வார்த்தைகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற பொழுது சுவர்க்கத்தின் திறவுகோலாக ஒது இருக்கிறது என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். அப்படியானால் தொழுகைக்கு முன்பதாக பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற பொழுது இந்த ஹவுதில் நாம் செய்யக்கூடிய ஒது என்பது நம்முடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அம்சம் என்பதை நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தொழுகைக்கு மட்டுமே ஒதுவை கடமையாக்கி இருக்கவில்லை. ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். உங்களில் யாருக்காவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நின்றிருந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள், நடந்து கொண்டிருந்தால் நின்று விடுங்கள், நின்றால் அமர்ந்து விடுங்கள், அமர்ந்திருந்தால் படுத்து விடுங்கள், அல்லது எழுந்து அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று ஒரு கட்டமைப்பை சொல்லி தருவார்கள். ரொம்ப கோபம், மனைவி மக்கள்கிட்டையோ மற்ற இடத்திலேயோ பேசி என்ன செய்யறதுன்னு தெரியல என்று ஒரு கட்டத்தில் நாம் ரொம்ப ஆவேசப்படுகிற பொழுது நின்றிருந்தால் அமர்ந்து விட வேண்டும், அவுது பில்லாவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒது செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லுவார். அந்த ஒது உங்களை கடுமையான கோபத்தை விட்டும் அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவை விட்டும் பாதுகாக்கும். இன்னொரு ஹதீஸை நாம பார்க்கிறோம். ஒது சார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மிஅராஜின் போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலடி தரத்தை சுவர்க்கத்தில் நான் கேட்டேன்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு பிலால் ரலியல்லாஹு கேட்பாங்க, நீங்கள் அப்படி என்ன அமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எல்லா நேரத்திலேயும் நான் ஒதுவோடு இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஒதுவோடு இருக்குதல் என்பது ஆக பெரும் பேணுதலான ஒரு அமல். எல்லா நேரத்திலேயும் ஒதுவோடு இருப்பது உலகிற்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய அமல் அல்ல. இது ஒரு பெரிய பாரதூரமான காரியமும் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லுவான், சூரா அல் மாஇதாவுல ஒது குறித்த ஒரு முழு நீள வசனம் இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா குன்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்காக நீங்கள் நின்றால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி என்று முகத்தை கழுகுங்கள், கையை கழுகுங்கள், காலை கழுகுங்கள், தலைக்கு மசஹ் செய்யுங்கள். உங்களால் அந்த ஒலுவை தண்ணீரை கொண்டு ஒலு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன், சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் உங்களை ஒலு செய்ய சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. மாறாக நீங்கள் அந்த ஒலுவின் மூலம் பரிசுத்தமாக இருக்கிறோம். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை விரும்புகிறான் என்று வேறொரு வசனத்துல சொல்லுவோம். அப்படியானால் ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளைக்கு 5 வேளை ஒருவர் ஒலு செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால் தொழுகைக்கு வரும் பொழுதெல்லாம் முகத்தை கருவணும், கையை கருவணும், காலை கருவணும், இது ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நாம் நினைக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இறைவனின் நோக்கம் உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. நாம் ஏற்கனவே பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, எல்லா நேரத்திலேயும் பொதுவோடு இருக்கணும். இருந்து பார்த்தோம்னு சொன்னா
இறையச்சத்தினுடைய அந்த தேட்டம் என்பது, தக்வாவினுடைய அந்த நிலை என்பது 1% அதிகரிக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். நம்மள பெரும்பான்மையான நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த முழங்காலுக்கு மேல் ஆடை நமக்கு விலகிவிட்டால் ஒது முறிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள், அல்லது கடினமான கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டால் ஒது முறிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஒதுவோடு இருக்கக்கூடிய நேரத்திலே கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிற சிந்தனை இருக்காது, அல்லது கரண்டை முழங்காலுக்கு மேலே ஆடையை உயர்த்த வேண்டும் என்கிற சிந்தனை இருக்காது. ஒது முறிந்துவிட்டால் மீண்டும் நாம் ஒது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை வரும். ஒது என்பது கைகால்களை கழுகக்கூடிய அமல் அல்ல, மாறாக அது ஒரு இபாதத். இபாதத்தினுடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய ஒதுவும் ஒரு இபாதத்து தான். ஒருவர் மலஞ்சலம் கழிக்காதல்ல, காற்று பிரியும் பொழுதெல்லாம் ஒது செய்து கொண்டே இருக்கிறார் சொல்லி சொன்னால், இறையச்சமும் இறைவனுக்கான தேட்டமும் அவருடைய மனதில் நிறைந்திருக்கும். நிறைய நாம சொல்லுவோம், எல்லா நேரத்திலேயும் நீங்கள் இறைவனின் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒலுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. பார்க்கறதுக்கு வெளிரங்கத்துல ஒரு சாதாரணமான ஒரு அமலாக இருக்கலாம், கைகால கழுகிறதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருந்துவிட போகிறது என்று நினைக்கலாம். ஒரு நாள் நாம் இந்த செயல்பாட்டை அமலுக்கு கொண்டு வர முயற்சிக்கிற பொழுது நம்முடைய மனதில் தக்வாவிற்கான மாறுதல்கள் ஏற்படுவதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும், நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும், அல்லது பெரும் சஹாபாக்கள் அல்லது இமாம்களாகட்டும், எல்லா நேரத்திலையும் அவர்கள் ஒதுவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும். நாளை மறுமையில அடியார்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கடைசியா சூருதும் பொழுது மௌத்தான எல்லா மக்களும் ஒரே இடத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் யா ரசூலல்லாஹ்னு கேட்பாங்க. எல்லா மக்களும் இருப்பாங்க, கோடிக்கணக்கான பல 100 கோடி நபர்கள் இருப்பார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கடைசி மனிதர் வரை. ரசூலுல்லாஹி கேட்பாங்க, உங்களுடைய கௌமை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? நீங்கள் தொழுகைக்காக வேண்டி உது செய்கிற பொழுது உங்களுடைய அந்த உறுப்புகளை கழுகிறீர்களா இல்லையா? அந்த உறுப்புகள் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பிரகாசமாக இருக்கும், அதை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்ளுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு ஒளியை சேர்த்து வைக்கக்கூடிய அம்சமாக இந்த ஓது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மனிஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃஅல், அதாவது உங்களில் யாருக்காவது அந்த ஒளி அதிகமாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த ஒழுவின் உறுப்புகளை அதிகமாக கழுவிக் கொள்ளுங்கள். நிறைய நபர்களுடைய மனசுல ஒரு விதமான குழப்பம் எல்லா நேரத்திலேயும் இருக்கும். என்னன்னா, திடீர்னு நாம வஃபாத்தாகிட்டாலோ, நமக்கு ஏதாவது ஆயிட்டாலோ நம்ம குடும்பம் என்ன செய்வார்கள்ங்கிற சிந்தனை பெரும்பான்மையான நபர்களுக்கு இருக்கு. வயசு வித்தியாசம்னா இல்லை, சிறு வயதிலிருந்து குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான தகப்பனார் என்னாசி இளம் வயது மரணமாகட்டும், திடீர் மரணங்களாகட்டும் நிறைய நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு நொடியாவது நம்முடைய மனசுல வரும், என்னதான் நம்முடைய குழந்தைகள் திருமணம் செய்து எல்லாம் செட்டிலாகி இருந்தாலும் கூட நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நம்முடைய மனைவி என்ன செய்வார், நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்கிற குழப்பத்தோடு யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால், யாருக்காவது அந்த சிந்தனை அதிகமாக இருந்தால், இமாம்களுடைய அனுபவபூர்வமான வழிகாட்டுதல் என்னன்னா, ஒழுதினுடைய உறுப்பை நீங்கள் பரிபூர்ணமாக கழுகினால் மனக்குழப்பம் நீங்கும்னு சொல்றாங்க. இது யதார்த்தமாக நாம் உபதேசத்திற்காக சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, வாழ்க்கையில் நாம் இதை பயன்படுத்தி பார்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு மனசுல அதிகமான குழப்பம், மரணம் சார்ந்த குழப்பமோ அல்லது வியாபாரம் சார்ந்த குழப்பமோ, மனதில் ஒரு விஷயம் விடாமல் உறுத்தி கொண்டே இருக்கிறது, அதை என்னால் தவிர்க்க முடியவில்லைன்னு சொன்னா, ஒழுவின் பொழுது நாம் முழங்கை வரை கழுக வேண்டும், நாம் முழங்கையிலிருந்து இன்னும் ஒரு ஜான் உயர கழுக வேண்டும், முகம் தொண்டைக்குழி வரை கழுகணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கழு. இப்படி ஒதுவின் உறுப்புகளை சேர்த்து அதிகமாக கழுகுகிற பழக்கத்தை ஒருவர் கொண்டு வந்தால் மனக்குழப்பம் நீங்கும் என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இதை நாம் வாழ்வில் யதார்த்தமாக அனுபவமாக நாம் தெரிந்து கொள்ளவும் அறியவும் முடிகிறது. எனவே ஒதுவுல சாதாரணமாக கை கால்களை கழுகுகிற ஒரு அமல் அல்ல, மாறாக அது ஒரு பெரும் இபாதத். அதே போல் மார்க்கத்தின் ஒரு பெரிய இபாதத்திற்கு ஒது ஒரு பெரும் அடிப்படையாகவும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் ஒது செய்கிறோம், செய்யாமல் யாரும் இங்கே சொல்லுவதில்லை, வழக்கமாக செய்யத்தான் செய்கிறோம். இருந்தாலும் இந்த உபதேசத்தின் மூலம் நமக்கு நினைவூட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லா நேரத்திலேயும் ஒதுவோடு இருப்பதற்கு புதிதாக நாம் ஒரு முயற்சியை செய்து பார்க்க வேண்டும். அன்றாட காலையிலிருந்து நைட்டு வரைக்கும்
தொடர்படியாக ஒரே மாதிரியான அமல்களோடு பயணிப்பதை விட இது மாதிரியான புதுமையான அமல்களை நாம் முயற்சித்து பார்க்கிற பொழுது நம்முடைய மாற்றத்தை, நம்முடைய மனதிலையும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலையும் சரி ஒரு மாற்றத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இதுதான் ஈமானியத்தான சுவை என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய சிந்தனை மனசுல இருக்கணும்னு நீங்கள் விரும்பினால் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை முயற்சிக்கிற பொழுது அது நம்முடைய மனதில் தக்வாவினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மனதில் குழப்பம் இருந்தால் ஒதுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தொழுகை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் ஒதுவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒதுவில் கவனமாக இருங்கள். ஒதுவை பற்றி பேசுகிற பொழுது நினைவுக்காக வேண்டி ஒரு சின்ன மசாயிலை மட்டும் சொல்லி நாம் நிறைவு செய்ய வேண்டும். பாத்திரங்களில் இருந்து தண்ணீர் எடுத்து ஒழு செய்கிற பொழுது ஹவுஸ்ல நாம் எப்படி ஒழு செய்யறோம், உள்ள கையை விட்டு தண்ணியை எடுத்து முகம் கழுவுறோம், கை கழுவுறோம், கால் கழுவுறோம், பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு ட்ரம்லையோ அல்லது ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு அண்டாவிலேயோ தண்ணி வச்சிருக்கிறோம்னா நிச்சயமாக அதில் கைவிட்டு ஒழு செய்யக்கூடாது. ஒரு தண்ணீர் கையை விட்டு அதை எடுக்கிற பொழுது அந்த தண்ணீர் புழங்கப்பட்ட தண்ணீராக மாறிவிடும். அதாவது உபயோகம் செய்யப்பட்ட தண்ணீர் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும். அப்படி செய்கிற பொழுது அந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒழுவாய். பைக் வச்சிருப்போம், தண்ணீர் எடுத்து ஒழு செய்யறோம், பிரச்சனை இல்லை. பாத்திரங்களில் தண்ணீர் இருந்தால் அதை ஒரு ஜக்கில எடுத்து ஊற்றித்தான் ஒழு செய்ய வேண்டுமே தவிர உள்ளே கைவிடக்கூடாது. உள்ளே கைவிட்டால் புழங்கப்பட்ட தண்ணீராகும். அப்பொழுது அந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒழுவாகிவிடும். இதை நிறைய பேர் சாதாரணமாக செய்யறத பாத்திரத்தை தண்ணீர் இருக்கும், உள்ள கைவிட்டு ஜக்கிலேயே கைவிட்டு எடுத்து ஒழு செய்வாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்கிற மசாயிலை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்து ஈருலகத்திலேயும் அதற்கான நற்கூலிகளை நிரப்பமாக தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆனம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.